வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹோண்டாவுடைய ஷைன் 100க்கும் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 100க்குமான ஒரு டீட்டெயில்டான ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த ஒரு 100cc செக்மெண்ட்டில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய உங்களுடைய ஃபேமிலி யூஸுக்கும் டே டு டே யூசேஜுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சின்ன சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் பண்ணி நாட்டம் மொபைல் கான்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சும்மா வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு டிசைன் கம்பேரிசன். நமக்கு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 100ம் சரி, நம்ம ஹோண்டாவோடைய ஷைன் 100ம் சரி, ரெண்டுமே உங்களுக்கு அப்படியே ஒரு லீனியர் அண்ட் காம்பேக்டான ஒரு டோனில் வரக்கூடிய ஒரு கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஹோண்டாவோடைய ஷைன் 100ன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு காம்பேக்டான ஒரு வெஹிக்கிள் மாதிரி இருக்கும். வெஹிக்கிள் வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மேபி ஒரு சில பேருக்கு பார்க்க ஆக்வர்டாக இருக்கலாம், பட் ஒரு சில பேருக்கு அந்த ஒரு காம்பேக்ட் மைண்ட் செட்டையும் கொடுக்கலாம். உங்களுக்கு எப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டுத்துலேயும் நல்ல ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது இருக்குது, டீசெண்டாக இருக்குது ரெண்டு வெஹிக்கிளுமே. அது இல்லாமல் இந்த ரெண்டு வெஹிக்கிளோட அந்த ஒரு சீட்டிங் அண்ட் ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்களும் ரெண்டுமே ஈக்குவல் தான். ரெண்டுமே உங்களுக்கு நல்ல ஒரு லென்த்தியரான சீட் கொடுத்துருக்காங்க, நல்ல கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் இருக்கும். உங்களுக்கு ரைடிங் போர்ஷனும் நல்ல ஒரு நியூட்ரலான ரைடிங் போர்ஷன்றப்ப ஓவரால் ரைடிங் எக்கனாமிக்ஸ்ன்றது உங்களுடைய டே டு டே அண்ட் கமிட்மெண்ட் பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேருமே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சு. பட் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா பில்ட் குவாலிட்டின்னு வரும்போது அந்த இடத்துல ஹோண்டா வந்து ஸ்லைட்லி கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஓவரால் டிசைன் பொறுத்தளவுக்கு ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரேஞ்சு. நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த ரெண்டு வெஹிக்கிளோட டிசைனில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்றதை. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், எந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் கம்பேரிசன். நம்ம ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு பேசிக் மாடல் வரீங்கிறப்ப எதுவுமே கிடையாது. சொல்லப்போனால் நம்ம பிளாட்டினா 100 வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் தான். இல்லை ஃபீச்சர்ஸ்னு உங்களுக்கு சொல்லும்படி எதுவுமே கிடையாது. ஒரு ஹாலஜன் லைட் செட்டப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையும் உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அனலாக் டைப்பில் வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் கேஜி, அவ்வளோ விஷயங்கள் தான் இருக்கும். அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100லான்னு பார்த்தோன்னா இதோடைய பேசிக் மாடல்னு வரும்போது இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலஜன் லைட்ஸ் தான். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தளவுக்கு இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு பேசிக் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். எந்த வித ஃபீச்சர்ஸும் இருக்காது. இட்ஸ் ஓகேன்ற மாதிரி ரேஞ்சில் இருக்கும். பட் ஆனால் நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100 கேட்ட இன்னும் ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தோன்னா இதில் வந்து டிஎக்ஸ் வேரியண்ட்னு ஒரு வேரியண்ட் இருக்குது. இந்த ஒரு வேரியண்ட் நீங்கள் வரீங்கன்றப்ப இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருப்பாங்க. முதல்ல நம்ம SP 125லாம் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு நெகட்டிவ் டைப் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். அதில் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்காது. பட் இருந்தாலும் வெஹிக்கிளுக்கு தேவையான டே டு டே யூசேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஃபீச்சர்ஸ் அந்த ஒரு வெஹிக்கிளில் உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயத்தில் ரெலி ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும். நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு லைட்டிங்கில் இதுலேயுமே ஹாலஜன் தான். நீங்கள் டிஎக்ஸ் வேரியண்ட்டே இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு LED DRL மட்டும் ஆட் ஆன் ஆகும். அப்படின்றப்போ ஓரளவு ஃபீச்சர்லன்னு பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஒரு ஆவரேஜ் லெவல் தான். பட் நம்ம ஹோண்டா ஷைன் கிட்டன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிஜிட்டல் கிளஸ்டர் ஆப்ஷன் இருக்குன்றதுனால அது ரியலி ஒரு லீடிங் பாயிண்ட்டாகவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன். நமக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பஜாஜோடைய பிளாட்டினா 100 பார்ப்போம். இதில் யூஸ் பண்ணிக்கிறது 102cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு டிரான்ஸ்மிஷன் டைப் உங்களுக்கு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.79 bhp அண்ட் 8.34 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h. வெஹிக்கிளோடைய மைலேஜ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பர் லிட்டருக்கு 75 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. டெய்லி மைலேஜ் விஷயத்தில் இந்த பஜாஜ் பிளாட்டினாவை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு பெஸ்ட் இன் கிளாஸான ஒரு இன்ஜின் மைலேஜ்ன்றது இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்குது. அது இல்லாமல் பவரும் ஓகே, அந்த ஒரு 100cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பவரும் இருக்குன்றப்ப இதில் இன்ஜின் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்ஜின் தான்ப்பா கொடுத்துருக்காங்க. பட் என்ன பஜாஜ்ன்றதுனால கொஞ்சம் அந்த ரிஃபைன்மெண்ட் மட்டும் கம்மி. அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்ல மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டே வரீங்கிறப்ப இந்த ஒரு வெஹிக்கிளும் நல்ல லாங் லைஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவுடைய ஷைன் 100 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது 98.98cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.28 bhp அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். டாப் ஸ்பீடு உங்களுக்கு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நம்ம பஜாஜை விட இந்த இடத்துல உங்களுக்கு பவர் கம்மி. பட் அந்த அளவுக்கு பெருசாக நோட்டிசபிள் கிடையாது. ஸ்லைட்லி, அதான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்லைட்லி தான். அதனால பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது.
பட் இருந்தாலும் இந்த இடத்துல பவர் கம்மின்ற ஒரு விஷயம் உங்களுடைய மனசில் இருக்கணும். அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுக்கலாம் 65 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இவரும் அரௌண்ட் ஒரு 70 அதை மாதிரி ரேஞ்சு கிட்ட மைலேஜ் தருவாங்கன்றப்ப ரியலி மைலேஜ் விஷயத்தில் இவரும் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. ரியலி மைலேஜ் இந்த இடத்துலையும் நல்லா இருக்குது. அதில் உங்களுக்கு பவர் ஃபிகர்ஸும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. ஓவராலான்னு பார்த்தோன்னா இந்த 2 வெஹிக்கிளோடைய எந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வந்து அதிக மைலேஜ்னு பார்த்தோன்னா அதிக மைலேஜ் வந்து நிஜமாக நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 100 கிட்ட இருக்குது. பட் ஆனால் நம்ம ஹோண்டா கிட்ட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா இன்ஜினுடைய ரிஃபைன்மெண்ட்டு ரிலையபிலிட்டின்றது நம்ம ஹோண்டாவுடைய இன்ஜினில் ஒரு எக்ஸலண்ட்டான ரேஞ்சில் இருக்குன்றப்ப எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மனசில் வச்சுட்டு இன்ஜினை சூஸ் பண்ணிங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த 2 வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பிரேக்கிங்லேயும் பெருசாக சொல்லும்படியில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ரெண்டுமே சிபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் மூலமாக தான் கம்பைன்ட் ஆகுதுன்றப்ப பிரேக்கிங்கில் ஒன்றும் பெருசாலாம் 2 பேரும் அதான் முன்ன சொன்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் சொல்ல முடியல. ஒரு நார்மலான பிரேக்கிங் செட்டப் 2 வெஹிக்கிளும் இருக்குது. அந்த ஒரு 100cc செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு பிரேக்கிங் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் மாதிரி விஷயங்கள் பார்த்தோம்னா நம்ம ஹோண்டாவோட ஷைன் 100 ஜஸ்ட் உங்களுக்கு 99 kg நல்ல ஒரு லைட் வெயிட்டான மாடல். சீட் ஹைட்டும் 786 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரைடரு இல்லைனா கொஞ்சம் பிக்னர் நல்ல லைட் வெயிட்டான மாடல் எதிர்பார்க்கணுன்றப்ப நிச்சயம் நீங்கள் இந்த ஹோண்டாவோட ஷைன் 100 நீங்கள் சைட் போகிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 100 டோட்டல் வெயிட்டு 117 kg. இதுவுமே லைட் வெயிட் தான், ரொம்ப வெயிட்டுலாம் சொல்ல முடியாது. இதுவுமே உங்களுக்கு ஓட்டுறதுக்கு நல்லா லைட்டாக தான் ஃபீல் ஆகும். பட் நம்ம ஷைன் 100 இதை விடையும் கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்குது. சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 807 mm கிட்ட வரைக்கும் வருது. சீட் ஹைட் மட்டும் ஸ்லைட்லி அதிகம், பட் நம்ம ஷைனில் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. சரி, ஓகே. ஓவராலாக எல்லாத்தையும் பார்த்தாச்சு. ஃபைனலாக நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஆன் ரோட் ப்ரைஸிங்கிறத பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம். ஆன் ரோட் ப்ரைஸிங்லன்னு பார்த்தோன்னா வச்சுங்க நம்மளுக்கு இந்த பஜாஜோடைய பிளாட்டினா 100 ஸ்டாண்டர்ட் மாடல் உங்களுக்கு 82,000 கிட்ட வரைக்கும் வருது. இதுலேயே ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் என்ன பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோடைய ஷைன் 100ன்னு பார்த்தோன்னா இதோடைய பேசிக் மாடல். ஆமாம், இதோடைய பேசிக் மாடலும் நம்ம பஜாஜோடைய பிளாட்டினா 100 ஸ்டாண்டர்ட் மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் ஃபீச்சர்ஸ் அது மாதிரி விஷயங்கள். அதோடைய பேசிக் மாடல்னு பார்த்தோன்னா 80,000 ஸ்டார்டிங். அது சொல்லப்போனால் ஒரு 2,000 கிட்ட அஃபோர்டபுளாகவே இருக்குது. பட் டாப் மாடல் அந்த டிஎக்ஸ் மாடல் வரைங்கிறப்ப 86,000 கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ரீசனபிளான ப்ரைஸிங் தான். ப்ரைஸிங் விஷயத்தில் 2 பேருமே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த 2 வெஹிக்கிளில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றது. சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பேரிசன் ரிவ்யூவை நம்ம இங்கே முடிச்சோம். தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.